இன்றைக்கி பெங்களூரில் சமையல் நான் வழக்கம் போல் இன்றைக்கி செக்லிஸ்ட்டை போட்டுட்டு என்னோட வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் வந்து பொடி வச்சு எண்ணெய் ஊற்றி தோசை சாப்பிட்றதுக்கு பொடி தோசையை ஊற்றிடலான்னு சொல்லி பொடி தோசை ஊற்றியாச்சு. இந்த ஆனியன் கட் பண்ணும்போது கத்தியில் லைட்டாக தேங்காய் தடவிட்டா வந்து கண்ணேறியாதுன்னு சொன்னாங்க. எந்த லூஸ் சொன்னிச்சுன்னு தெரியல. நானும் அதை ட்ரை பண்ணி உண்மையிலே ஒர்க் அவுட்டே ஆகலை. கண்ணு தண்ணி ஊற்றிட்டே தான் இருக்குது. எண்ணெய் ஊற்றுறதுக்கு வழிக்கிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நம்ம பன்னீர் மசாலா, ஜீரா ரைஸ், ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து மழை, இடி அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா சில்லுன்னு இருந்துச்சா. கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி குக் பண்ணுறதுக்குமே. கைப்புள்ள கெத்த விட்டுறாதடா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுலேயும் ஒரு சொதப்பல் இல்லாமல் அபி சமையல் உண்டோ, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை நானே தேத்திக்கிட்டேன். சின்னைக்கு இப்படியாவது நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஜீரா ரைஸ் பண்ணி முடிக்கும் போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கே அப்படியே சாப்பிடணும் போல இருந்துச்சு. எடுத்து வாயில் வச்சு பார்த்தா உப்புக்கும் எனக்கும் ஆகவே ஆக மாட்டேது. நாய்க்கு தண்ணியில் கண்டோன்ற மாதிரி எனக்கு உப்பில் தான் கண்டம் போல இருக்குது. மிக்சியில் ஜார் போய் மாட்டிக்குது அப்பப்போ. இதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.